வாசிக்கலாம். உபாகமம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் உங்களோடே பண்ணின உடன்படிக்கை பலகைகளாகிய கற்பலகைகளை பெற்றுக்கொள்ளும்படி நான் மலையில் ஏறினபோது 40 நாள் இரவும் பகலும் மலையில் தங்கி அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தேன். இங்க நான் வாசிக்கிறோம். எத்தனை நாள் எப்படி இருந்தாரா? அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தேன். பார்த்தீங்களா? போட்டலாமா 40 நாள் உபவாச ஜெபம்? மோசே சொல்றாரு 40 நாள் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தேன். எப்படி இருக்கும் உடம்பு? 40 நாள் சாப்பிடாம இருந்தா, அப்பம் புசியாம தண்ணீர் குடியாம மலையில கிடந்தா, மலையிலேருந்து இறங்கி வரணும். இறங்கி வர்றது எப்படி வரணும் அப்படின்னா, மலையிலேருந்து இறங்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சரசரன்னு நினைச்சு முன்னால் பிடிச்சி தள்ளும். இப்போ கையில் 2 கல் இருக்குது. என்ன இருக்குதுன்னா, கையில் 2 கல் பலகை. 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய விரலினால் எழுதியிருந்த 2 கற்பலகைகளை கர்த்தரின் இடத்தில் ஒப்பு கொடுத்தார். 2 கல் இல்லையா? ஒத்த கல்லை தூக்கிறதே ரொம்ப கஷ்டம். இப்போ எத்தனை கல்லை தூக்கணும்? கர்த்தருடைய விரலினால எழுதப்பட்ட கற்பலகை இருந்துச்சு. கற்பலகைனா ரொம்ப ஈஸியாக தானே இருக்கும்ண்ணே. அந்த முருங்கைக்கம்பு மாதிரி வெயிட் இல்லாமல் தானே இருக்கும்ண்ணே. முருங்கைக்கம்பு மாதிரி வெயிட் இல்லாமல் தானே இருக்கும். கற்பலகை எப்படி இருக்கும்? கற்பலகை அப்படின்னு போட்டிருக்கு. பலகைன்னு நினைச்சிடக்கூடாது. கற்பலகை அப்படின்னு உடனே ஏதோ பலகை முருங்கைக்கம்புன்னு நினைச்சிடக்கூடாது. கல்லால் செய்யப்பட்ட பெரிய இல்லையா, அதைத்தான் கற்பலகை அப்படின்னு சொல்லியிருக்கு. எத்தனை கல்? எங்கேருந்து இறங்கணும்? மலை உச்சியிலேருந்து, கொடுமுடியிலேருந்து இறங்கணும். ஏற்கனவே எத்தனை நாள் சாப்பிடல, அப்பம் புசிக்கல, இறங்க முடியுமா? மூஞ்சி குப்புறது அடி இல்லையா, மலை அடிவாரத்தில் வந்து விழலை மோசே. அங்கேருந்து எழும்பின உடனே நம்பி என்ன செய்யல, தடுமாறி அங்கே இருக்கிற மரம் செடி கொடியெல்லாம் உடச்சி போட்டுட்டு வந்து விழலை. பலனோடு இறங்கி வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு என்ன கிடைக்கும்? புது பலன் கிடைக்கும். வாஸ்தவமா இல்லையா? ஆண்டுடைய சமூகத்தில் உபவாசத்தோடு காத்திருந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? புது பலன் கிடைக்கும். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப நிறைய பேர் விசுவாசிக்கலையா? நாம் விசுவாசித்தாதான் நடக்கும். விசுவாசம் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது. இந்த 2007 ஏஎம்ஐ அப்படின்னு சொல்லி இந்த பிஇக்கு ஈக்குவலண்டா ஒரு கோர்ஸ் படிப்போம். பிஇக்கு ஈக்குவலா ஏஎம்ஐன்னு சொல்லி மதுரையில் போய் எக்ஸாம் எழுதணும். திங்கக்கிழமை காலையில் பரீட்சை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை இங்கே என்ன செய்யணும்? ஆராதனை நடத்தணும். ஞாயிற்றுக்கிழமை தரையபுரத்துலையும் நடத்தணும், திம்மராஜபுரத்துலையும் நடத்தணும். சாயந்தரம் ஊழியங்களெல்லாம் முடிக்கணும். முடிச்சுட்டு நைட்டு வீட்டில் வந்து அவசரமாக குளிச்சு கிளம்பி புக்கெல்லாம் தேடி எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும்? மதுரைக்கு ராத்திரியே பஸ் ஏறி மதுரை போய் அங்கே போய் ரூம் போட்டு படித்து காலையில் 10 மணிக்கு என்ன செய்யணும்? பரீட்சை எழுதணும். காலையில் 10 மணிக்கு பரீட்சை. எல்லாம் முந்தின நாளே போயிடுவாங்க, சனிக்கிழமையே போயிடுவாங்க. போய் அங்கே போய் ரூம் எடுத்து தங்கி என்ன செய்வாங்க? படிப்பாங்க. எல்லாம் கூப்பிடுவாங்க, சார் வந்துருங்க போயிடுவோம், சேர்ந்து போயிடுவோன்ட்டு. இல்லைங்க, எனக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்குது, கர்த்தருடைய நாள் இருக்குது, நான் செய்ய வேண்டிய வேலைகள் ஊழியங்கள் இருக்குது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக நைட்டு 1 மணி 1:30 மணிக்கு போய் என்ன செய்யறது? மதுரையில் போய் அவங்க எந்த ரூமில் தங்கியிருக்காங்கன்னு போய் தடுமாறி போய் சேர்றது. என்ன இவ்வளோ லேட்டாக வந்திருக்கியே, இப்போ காலையில் 10 மணிக்கு பரீட்சை, என்ன செய்ய போறிய? பார்ப்போம், படிப்போம், ஆண்டவர் உதவி செய்வார். பரீட்சை எல்லாம் எழுதிட்டு வந்துடுவோம், ரிசல்ட் வரும். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சொல்கிறேன், 2 நாள் தங்கியிருந்து படித்தவங்க எல்லாம் ஃபெயில்னு வந்துடும். பார்த்துடுங்க. நான் தடுமாறி என்னத்தெல்லாம் பார்த்துட்டு போகிறேன்னா அதெல்லாம் அங்கே இருக்கும். என்னெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கும் அதெல்லாம் எழுதி வைப்பேன். உண்மையில ஆண்டவர் அவர்களை விட முன்பாக நான் அதை வெற்றி சிறக்க உதவி செஞ்சேன். எனக்கு அவங்க சொல்லி கொடுப்பாங்க, டெரிவேஷன் இப்படி, இந்த ப்ராப்ளம் பாருங்க, இதை படிங்க, அப்படி ஒவ்வொன்றையும் அவங்க அந்த ப்ரூஃபெல்லாம் அழகாக எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சரி, இவர் சொல்லி கொடுக்கும், நம்ம ஃபெயில் ஆகிட்டோம், இவர் பாஸ் ஆகிட்டார், அடுத்து நம்மளை சேர்க்காம விடலாம்ல. சரி, அதெல்லாம் கிடையாது. அடுத்து சார் படிக்க போகிறோம், வாங்க வாங்கன்னு சொல்லி நினச்சி வாங்க கூப்பிடுவாங்க. பாருங்க,
கர்த்தருடைய காரியங்களை நாம முன்னின்று நம்ம ஓடும்போது தேவன் நம்முடைய காரியங்களை அவர் ஜெயமாக்கி என்ன செய்வாரு? தருவார். அது ஒரு ஆவிக்குரிய ரகசியம். கர்த்தருடைய நாளை கனம் பண்ணுங்க. படிப்புன்னு வரும்போது, அல்லது வேலைன்னு வரும்பொழுது, அல்லது ஏதோ ஒரு கல்யாண வீடு அப்படி ஏதோ ஒரு காரியங்கள் கர்த்தரை கனம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். ஆண்டவர் சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன். கர்த்தருடைய நாளை கனம் பண்ணி பாருங்க. கர்த்தருக்கு உங்களுடைய வாழ்க்கையில முதலீட கொடுத்து பாருங்க. நீங்க விசுவாசமா இருந்தீங்கன்னா கர்த்தரை கனம் பண்ணுவீங்க. பாருங்க, மோசே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் அந்த மலையடி வார்த்தல தட்டுமாறி ஏறி மலை உச்சி வரைக்கும் போயிட்டான். இப்போ 40 நாள் முடிஞ்சு 2 கற்பலகையை தூக்கிட்டு என்ன செய்யறான்? கீழே இறங்கி வாரான். பலன் இருக்கா இல்லையா? பலன் இருக்கா இல்லையா? அப்போ உபவாசம் இருந்தா நாம பலசாலியா மாறுவோமா அல்லது பலவீனனா மாறுவோமா? பலசாலியா மாறுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல உபவாசித்து இருந்தோம்னா பலன் போயிரும் நினைக்காதீங்க. 40 நாள் கழிச்சு 2 கற்பலகையை தூக்கி கொண்டு மலை உச்சியிலிருந்து இறங்கி வரக்கூடிய பலனை, அந்த வல்லமையை தேவன் அருளி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளை இங்க நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் கற்பலகையோட இறங்கி வந்தா இங்க என்ன நடக்குது? ஆரோன் கண்ணுக்குட்டியை உண்டு பண்ணி அங்க கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொல்லி கண்ணுக்குட்டி முன்னால எல்லாமே குடித்து வெறித்து நிர்வாணமா ஆடிட்டு இருக்கிறாங்க. என்ன செய்யறான்? கோபத்துல அந்த 2 கற்பலகையும் போட்டு என்ன செஞ்சிட்டான்? உடைச்சிட்டான். இந்த மாதிரி நாம கஷ்டப்பட்டு ஆண்டுடைய சமூகத்துல காத்து கடந்து ஆண்டுடைய வார்த்தைகளை கல்லுல எழுதி நம்ம அந்த கல்லை செமந்து கீழே கொண்டு வரோம். இங்க கொண்டு வந்தா ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? அந்த மோசைக்கு என்ன தெரிஞ்சு சம்பவிச்சது எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணணும்னு சொல்லி ஆரோன் அவங்களுடைய பொண்ணை வாங்கி கண்ணுக்குட்டியை உண்டு பண்ணி அங்க ஒரே திருவிழா நடக்கு. அவனுடைய சமூகத்தில் அவன் ஜெபிக்கிறான். பாருங்க, உபாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கலாம். அப்பொழுது நான் என் 2 கைகளிலும் இருந்த அந்த 2 பலகைகளையும் ஓங்கி எறிந்து அவைகளை உங்கள் கண்களுக்கு முன்பாக உடைத்து போட்டேன். பாத்தீங்களா? கோபத்துல ஓங்கி எறிந்து 2 பலகைகளையும் உங்கள் கண்களுக்கு முன்பாக உடைத்து போட்டேன். அடுத்து வாசிங்க 18ஆம் வசனம். கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தமும் நான் கர்த்தருக்கு முன்பாக முன்போல இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். நான் அப்பம் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. மோசே மலை விட்டு இறங்கி வாராரு. இறங்கி வரும்போது இங்க என்ன நடக்குது? கண்ணுக்குட்டியை உண்டு பண்ணி எல்லாருமே விக்கிரக ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கோபத்துல மோசே என்ன செஞ்சிட்டாரு? கல்லை போட்டு உடைச்சிட்டாரு. உடைச்சிட்டு அவர் என்ன செய்யறாரு? அடுத்து என்ன செய்யறாரு? நான் கர்த்தருக்கு முன்பாக முன்போல இரவும் பகலும். இப்ப மோசே மலையிலேருந்து இறங்கி வாராரு. வந்த உடனே அவர் சாப்பிட்டாரா? சாப்பிடலையா? சாப்பிடல. சாப்பிடுற சூழ்நிலை அங்க இல்ல. அங்க பாளையத்துல ஒரு தொனி கேக்குது, ஒரு இறைச்சல் கேக்குது. அது என்ன இறைச்சல்? ஐயோ, ஜனங்கள் விக்கிரக ஆராதனை பண்றாங்க. அங்க யாரும் மோசையை வரவேற்கிறதுக்கு அங்க யாரும் இல்லை. மோசைக்கு ஆகாரம் கொடுக்கறதுக்கு அங்க யாரும் இல்லை. அவன் வந்து பாக்குறான், எல்லாம் விக்கிரக ஆராதனை பண்ணி குடித்து நிர்வாணமா ஆடிட்டு கிடக்குறாங்க. கல்லை உடைச்சிட்டு ஆடி சமத்துல பழையபடி எத்தனை நாள் விழுறான்? 40 நாள் இரவும் பகலும் முன்போல கர்த்தருக்கு முன்பாக விழுந்து கிடந்தேன். நான் அப்பம் புசிக்கவும் இல்லை. அப்ப எத்தனை நாள் ஆச்சு? 80 நாள். ஒரு ஊழியம் எவ்வளவு கஷ்டம்னு பாருங்க. ஒரு ஜனங்களை வழி நடத்துகிற ஒரு ஊழியம் ஒரு சாதாரணமான ஊழியம் இல்லை. ஊழியம் எவ்வளவு கடினமானது, எவ்வளவு கஷ்டமானதுங்கிறது. ஜனங்கள் தங்களுக்கு இஷ்டமானதை செஞ்சுக்கிட்டே போவாங்க. ஜனங்கள் தங்களுக்கு இஷ்டமானதை செய்ய செய்ய நடத்துகிற ஊழியர்களுக்கு அது கஷ்டமானதாக மாறிவிடும். முன்போல 40 நாள் விழுந்து கிடந்தேன். நான் அப்பம் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த ஜனங்களை அழிச்சிடாதீங்கப்பா. இந்த ஜனங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ விலகு, ஒரு நிமிஷத்துல இவங்களை நான் அதம் பண்ணிடுறேன், உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குறேன். வேண்டாம் ஆண்டவரே, அப்படி செஞ்சிடாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா எகிப்தியர் அதை கேட்பாங்க. அந்த ஜனங்களை கர்த்தர் கானானுக்கு கொண்டு போய் சேர்க்கல.
வழியிலேயே அழிச்சிட்டான்னு சொல்லி உங்களை ஏளனம் பேசுவாங்க. அவருடைய சமூகத்திலே பரிந்து பேசி ஜெபிக்கிற ஒரு மோசையை நாம் இங்க பார்க்கிறோம். பரிந்து ஜனங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு மோசையை பார்க்கிறோம். அவனுக்கு அதிகமான கஷ்டங்களை அவர்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. அவர்கள் எந்த அளவுக்கு கலகம் பண்ண முடியுமோ கலகம் பண்றாங்க, எந்த அளவுக்கு முறுமுறுக்க முடியுமோ முறுமுறுக்கிறாங்க. எங்களுக்கு இறைச்சி இல்லை முறுமுறுக்கிறாங்க. இந்த மன்னா எதற்கு, இந்த மன்னா எதற்கு? நாம் என்னாகம 14ஆம் அதிகாரத்துக்கு போகும் பொழுது அவர்களை கல்லால எரியணும்னு சொல்றாங்க. மோசைய கல்லால எரியணும்னு சொல்லி சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஊழியத்தின் பாதை ஒரு கடினமான ஒரு பாதையா இருக்கு. தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிக்கிற ஒரு மோசே உபவாசித்து ஜெபம் பண்ணி முழங்கால நின்று அந்த ஊழியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். முழங்கால நின்னாதான் ஊழியம் செய்ய முடியும். உபவாசித்து கடந்தாதான் ஊழியம் செய்ய முடியும். சாப்பிட்டு படுத்து தூங்கணும்னு சொன்னா சாத்தான் ஜெயிச்சிருவான். நாம் தேவ சமூகத்துல தேவ ஜனங்களுக்காக சத்துரு அங்கங்க குழப்பங்களை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பான். நாம் தேவ சமூகத்துல நாம் ஜெபித்தால் மட்டும்தான் நாம் தேவனுடைய ஜனங்களை தேவனுடைய பாதையிலே நாம் கொண்டு செல்லுகிறவர்களாய் காணப்பட முடியும். இங்கே நாம் பார்க்கிறோம் தேவன் என்ன செய்யறார் பாருங்க. 19ஆவது வசனத்திலே வாசிக்கலாம். 19ஆம் வசனம். கர்த்தர் உங்களை அழிக்கும்படி உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் உக்கிரத்திற்கும் பயந்திருந்தேன். கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டார். பாருங்க, தேவனுடைய ஜனங்கள் அழிந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவர்களுக்காக திறப்பிலே நின்று உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு மோசையை பார்க்கிறோம். ஜனங்கள் யாரும் ஜெபம் பண்ணல, ஐயோ இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி யாரும் இல்லை. ஆனா அவர்களுக்காக திறப்பிலே நின்று அவன் கண்ணீர் வடிக்கிறான். அவன் அப்பம் புசிக்காம, அவன் தண்ணீர் குடிக்காம, தேவ ஜனங்களை அழிச்சிடாதீங்க ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டார் என்று நம்ம வாசிக்கிறோம். ஜெபம் தேவனை சாந்தப்படுத்துகிறது, தேவனுடைய கோபத்தை குறைக்கிறதாக இருக்கிறது. நம்ம ஒழுங்கா நம்ம உபவாசித்து ஜெபிக்கக்கூடிய ஜெப வாழ்க்கையை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம வைத்துக் கொள்ளணும். தனிப்பட்ட விதத்துல நம்ம நேரங்களை ஒதுக்கி நாம் உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் வரும், அநேக போராட்டங்கள், அநேக கொந்தளிப்புகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். நாம் தேவ சமூகத்துல நம்ம ஜெபிக்கணும். நாம் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறவர்களாக, தேவனுடைய வழியை சீக்கிரமாய் விட்டு விலகுகிறவர்களாக நாம் மாறி போகாதபடி நாம் தேவ சமூகத்திலே நாம் உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தேவ சமூகத்திலே உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். முறுமுறுக்கிறவர்களாக, தேவனுடைய சபைக்குள்ளே கலகம் பண்ணுகிறவர்களாக, குழப்பம் பண்ணுகிறவர்களாக, அவிசுவாசம் பண்ணுகிறவர்களாக நாம் மாறி போய் விடாதபடிக்கு நாம் தேவ சமூகத்திலே உபவாசித்து நாம் ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டார். கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டார். ஜெபத்தை கேட்கிறது. உபவாசித்து நாம ஜெபிப்போம் என்றால் தேவன் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய குடும்பங்களுக்காக உபவாசித்து ஜெபியுங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக உபவாசித்து ஜெபியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய சத்துருடைய எதிர்ப்புகள், போராட்டங்களுக்கு மத்தியில உபவாசித்து ஜெபியுங்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற போட்டிகள், பொறாமைகள், பொல்லாத மனிதர்களுக்கு மத்தியில நீங்கள் உபவாசித்து ஜெபியுங்கள். நீங்க தேவ சமூகத்துல உபவாசித்து நாம் விழுந்து கடந்தா மட்டும்தான் நாம் தொடர்ந்து முன்னோக்கி செல்கிறவர்களாய் காணப்படுவோம். முழங்கால நடந்தாதான் முன்னோக்கி நடக்க முடியும். முழங்கால நம்ம நின்னாதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னோக்கி செல்ல முடியும். நம்ம உபவாசித்து நம்ம ஜெபிக்கிறவங்களா இருந்தாதான் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களா இருக்க முடியும். தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களா இருக்க முடியும். உபவாசித்து ஜெபிக்கிறவர். அதனாலதான் புதிய ஏற்பாட்டிலே எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே. இங்கே எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலே உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக விழித்திருந்து ஜெபிக்கிறவர்கள் என்று இங்கே போடப்பட்டிருக்கு. உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள், ஆத்துமாக்களுக்காக
உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள். பரலோகத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகையில கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக ஜெபிக்கிறன்னு சொல்லப்பட்டது. அவர்கள் துக்கத்தோட அல்ல, சந்தோஷத்தோட அதை செய்யும்படிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அதை செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாது. நம்ம நிமித்தம் நம்மளை நடத்துறவங்க வேதனைப்படக்கூடாது. நம்ம நிமித்தம் நம்மளை வேதனைப்படுகிறவங்க, நம்மளை நடத்துறவங்க கண்ணீர் வடிக்க கூடாது. நம்மளுடைய நடக்கைகளை நிமித்தம், நம்முடைய வார்த்தைகள் நிமித்தம், நம்முடைய செயல்கள் நிமித்தம் நம்மளை நடத்துறவங்க தேவசமத்துல உபவாசித்து இவ்விதமாக புசிக்காம குடிக்காம அவங்க கண்ணீரோட ஜெபிக்கிறவங்களா காணப்படக்கூடாது. அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது, அது பிரயோஜனமா இருக்க மாட்டாதே. அவர்கள் துக்கத்தோடு அல்ல, சந்தோஷத்தோடு கூட அதை செய்யும்படிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். இங்கே மோசே முரட்டாட்டத்தோடு செயல்படுகிற அந்த ஜனங்களுக்காக அவன் திறப்பில் நின்று ஜெபிக்கிறான். அவர்கள் துக்கத்தோடு அதை செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காதே என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். தேவனுடைய உபவாச ஜெபம் மோசேனுடைய வாழ்க்கையில திறப்பிலே நின்று தேவனுடைய ஜனங்களுக்காக, அவருடைய ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவனாக அவன் 40 நாள் அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாம அவன் அங்க மலையில இருந்தான். அதுக்கப்புறமும் வந்து அவன் மீண்டும் அந்த ஜனங்களுக்காக அவன் அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமல் மீண்டும் அவன் மலையடிவாரத்துல திரும்ப 40 நாட்கள் அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் உபவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்துல விழுந்து கிடக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் துக்கத்தோடு அல்ல, அதை சந்தோஷத்தோடு செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படியுங்க. அவர்கள் துக்கத்தோடு அதை செய்தால் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாது. அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, அது அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துதா? நீங்கள் பின்னால பாருங்க, அவர்களை ஒருத்தர் கூட அந்த கானானுக்குள்ளே போக முடியாத பரிதாபமான நிலைமையை பார்க்கிறோம். இவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலைகளை பார்க்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம ரொம்ப பயத்தோட நம்ம நடந்துட்டோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பயத்தோடு கூட நம்ம அடி எடுத்து வைக்கிறவங்களா காணப்படும். நம்முடைய ஓட்டங்கம் ஆண்டவரே, பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர்களின் நிருபத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனம், நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவினாலில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கின்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருக்க வேண்டும். நாம் பயத்தோடு ஓடணும், நம்ம ஜாக்கிரதையோட ஓடணும். ஆண்டவருடைய சபையில நம்ம அதிக பயத்தோட ஓடணும். நான் ஓடின ஓட்டம் வீணா போயிடக்கூடாது. இத்தனை காலமும் ஆண்டவரை பின்பற்றி வந்த அந்த ஓட்டம் வீணா போயிடக்கூடாது. நான் வீணாக ஓடினது வீணாக பிரயாசப்பட்டது இல்லை என்கின்ற மகிழ்ச்சி கிறிஸ்து வரும்பொழுது எனக்கு காணப்பட வேண்டும். உங்களை அறியனப்பா, யார் எனக்கு தெரியாதப்பா, நீ எப்பவும் முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிற ஆளுப்பா, நீ எப்பவும் கலகம் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஆளு, எப்பவும் நீ குழப்பம் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிற ஆள், நீ என் சபையை கட்டலப்பா, என் சபையை நீ இடிக்கிறவனாலாம் இருந்த. அவர்கள் துக்கத்தோட அதை செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டார். கர்த்தர் அப்படி நம்மளை பார்த்து சொல்லிடக்கூடாது. ஆண்டவருடைய சபையை நாம் கட்டுகிறவர்களாக நம்ம காணப்படணும். ஆண்டவருடைய தேவனுடைய சபையை நம்ம கட்டி எழுப்புகிறவர்களாக நம்ம காணப்படணும். சிலருடைய சுபாவங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்பவுமே இந்த தேவனுடைய அதிகாரங்களுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு மனநிலைமை இருந்துகிட்டே இருக்கும். நம்ம நாதாப் அபியூ அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம் 10ஆம் அதிகாரத்துல. நாதாப் அபியூ என்ன செய்யறாங்க? அண்ணி அக்கினியை போட்டுட்டு வராங்க. கர்த்தர் உங்க மூலமா மட்டும்தான் செய்வாரா, நாங்க செய்ய முடியாதா? பலிபீடத்துல இருந்து அக்கினி எழும்பி அந்த நாதாப் அபியூ மட்டுமல்ல, அவர்களோடு கூட 250 பேரை பட்சித்து கொடுக்கிறத பார்க்கிறோம். 250 பேர். லேவியராகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். யார் இவங்க? ஆரோனுடைய குமாரர்கள். ஆரோனின் குமாரர்கள். யார் ஆரோன்? யார் ஆரோன்? பிரதான ஆசாரியன். ஆரோனுடைய குமாரர்கள் நாதாபும் அபியும் அந்நிய கர்த்தர் கட்டளையிடாத அந்நிய அக்கினியை கொண்டு வராங்க. அக்கினி, அதே அக்கினி கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அக்கினி அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே செத்தார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம்.
வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கின்ற மகிழ்ச்சி இருக்கும். அங்க பயம் இல்லை, அங்கே துணிகரத்தை பார்க்கிறோம். தேவனுக்கு பயப்படாத ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் மிக பயங்கரமாக அவர் தண்டிக்கிறவராக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். நீதிமொழிகள்ல 27ஆம் அதிகாரத்துல 19வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 19வது வசனம். தண்ணீரில் முகத்துக்கு முகம் ஒத்திருக்குமா போல மனுஷரில் இருதயத்துக்கு இருதயம் ஒத்திருக்கும். நீதிமொழிகள் 27:19 வாசிக்கிறோம். தண்ணீரில் முகத்துக்கு முகம் ஒத்திருக்குமா போல் மனுஷரில் இருதயத்துக்கு இருதயம் என்ன செய்யுமா? ஒத்திருக்குமா. கொஞ்சம் நீங்க இப்போ சாலமோன் இப்போ எழுதியிருந்தா கண்ணாடியை சொல்லியிருப்பார். அந்த காலத்துல கண்ணாடி இல்லை, அதனால தண்ணீரை சொல்லிட்டார். கண்ணாடியை பார்த்தீங்கன்னா எந்த முகத்தை அந்த கண்ணாடிக்கு முன்னால காட்டுறோமோ அதே தான் என்ன செய்யும்? கண்ணாடியில இருக்கும். முகத்துக்கு முகம் ஒத்து இருக்கும். அதே மாதிரி மனுஷர்ல இருதயத்துக்கு இருதயம் என்ன செய்யுமா? ஒத்து இருக்குமா. சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சுவிசேஷ ஊழியம் செய்யறாங்க, வாஞ்சியா இருந்ததுன்னா யார் சுவிசேஷ ஊழியம் செய்யறாங்களோ அவங்களோட சேருவாங்க. சிலர் நல்ல ஜெபிக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க, அவங்க என்ன செய்வாங்க? நல்ல யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்களோட நல்லா என்ன செய்வாங்க? சேர்ந்து ஜெபிக்கிறவங்களா மாறுவாங்க. சிலர் பார்த்தீங்க அப்படின்னா யார் நல்ல கதை பேசுறாங்களோ அவங்களோட உட்கார்ந்து கதை கேட்கறதுல ரொம்ப ஆர்வம், மணிக்கணக்கில் உட்கார்ந்து என்ன செய்வாங்க? அவங்களோட கதை பேசுறதுக்கு ஆர்வமா இருப்பாங்க, அதுல ரொம்ப ஈடுபாடா இருப்பாங்க. மனுஷரில் இருதயத்துக்கு இருதயம் என்ன செய்யும்? ஒத்துரும். உன் நண்பனை சொல்லு, உன்னை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். உன் நண்பனுடைய பழக்க வழக்கத்தை சொன்னீங்கன்னா நான் சொல்லிடுவேன் நீ யாருன்னு சொல்லி. அதே மாதிரி தேவனுடைய சபையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகாரத்துக்கு எதிர்த்து நிக்கிறவங்களோட இல்லையா யார் போய் சொல்ற? யார் அவிதமா தேவனுடைய சபையில சபையை நடத்துறவங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க, சபைக்கு விரோதமா பேசுறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா சபைக்கு விரோதமா யார் பேசுறாங்களோ அவங்களோட போய் சேருவாங்க. ஏன்? அவங்களுடைய சுபாவம் அப்படி இருக்குது. அதனால சபையை விட்டு பிரிஞ்சு போனவங்க, சபைக்கு விரோதமா யார் கலகம் பண்றாங்களோ அவங்களோட போய் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. அவங்களுக்கே தெரியாது நாம இந்த மாதிரி தேவனுடைய சபையை கட்டுறதுக்கு பதிலா தேவனுடைய சபையை இடிக்கிறதுக்கு ஏதுவா இப்படி சபைக்கு விரோதமா செயல்படுகிறவங்களோட நம்ம போய் சேர்ந்திருக்கோம்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்களுக்கு அது நியாயமா இருக்கும். ஏன்? அந்த இருதயம் அவங்களுக்கு அது ரொம்ப நியாயமா காட்டும். மனுஷரில் இருதயத்துக்கு இருதயம் ஒத்திருக்கும். தேவனுடைய சபையை கட்டுறவங்களோட சேர்ந்தா தேவனுடைய சபையை கட்டுறவங்களா மாறுவோம். தேவனுடைய சபைக்கு விரோதமா நிக்கிறவங்களோட நம்ம நின்னோன்னு சொன்னா கர்த்தருடைய அக்கினி பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் அங்கே கர்த்தருடைய சமூகத்திலே செத்தார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக காணப்படலாம், அல்லது தேவனுடைய அக்னினால மடிஞ்சு போகிறவர்களாக காணப்படலாம். அது நம்முடைய ஸ்தானத்துலதான் இருக்கு. நாம எதை தெரிந்து கொள்ளுகிறோமோ அதன் அடிப்படையிலே தேவன் செயல்படுகிறவரா இருக்கிறார். நாம தேவனுடைய ஜனங்களுக்காக விழுந்து கிடக்கிற மோசையோடு கூட சேர்ந்து கொள்ளுகிற யோசுவாவை பார்க்கிறோம். மோசைக்கு வயசு ரொம்ப அதிகம், 80 வயது. யோசுவாவுக்கு வயசு ஒரு இளம் வாலிபன். ஒரு இளம் வாலிபன் யாரோட சேர்ந்து கொள்ளுகிறான்? மோசையோட சேர்ந்து கொள்ளுகிறான். பின்னாட்களில மோசையை ஆண்டவர் இப்ப எடுத்துக்கொள்ள போறார். அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் என்ன எடுத்துக்கொள்ள போறீங்க? சந்தோஷம், ஆனா உம்முடைய ஜனம் மேய்ப்பன் இல்லாத ஆடு போல ஆயிருமே. ஆண்டவரே அப்படி ஆயிடக்கூடாதுப்பா, இந்த ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவன் வேணுமே அப்படின்னு ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நூனின் குமாரனாகி யோசுவாவின் மேலே உன் கைகளை வை. பார்த்தீங்களா? மோசையோடு சேர்ந்திருந்த யோசுவா பின்னாட்களிலே தேவனுடைய ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஆவிக்குரிய தலைவனாக தேவனால் அபிஷேகம் பண்ணப்படுகிறத பார்க்கிறோம். மோசைக்கு எதிர்த்து நின்று கொண்டு அந்நிய அக்னியை கொண்டு வருகிற அந்த நாதாப் அபியூனுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா அவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அக்னி புறப்பட்டு அவர்களை பட்சித்தது என்று வாசிக்கிறோம். அவர்களும் வாலிபர்கள் தான். அந்த ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியும் வாலிபர்கள் தான். ஆனால் எதிர்த்து நிற்கிறாங்க. அவர்கள் தேவனால பயங்கரமா பட்சிக்கப்படுகிறத பார்க்கிறோம். யோசுவா இணைந்து இருக்கிறான். ஆசீர்வதித்து தேவன், அடுத்து நீதான்ப்பா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள்ள வழி நடத்தணும், அவர்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுக்கக்கூடிய பெரிய பொறுப்பும் உத்தரவாதமும் நீதான் செய். நம்முடைய எதிர்காலத்தை நாம் நிர்ணயிக்கிறவர்களா இருக்கிறோம். தேவனுடைய சபையை கட்டுகிறவர்களோட நம்ம நிற்போமானா தேவன் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறார். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார்.
தேவனுடைய சபைக்கு விரோதமா கலகம் பண்றவங்களா, குறை சொல்றவங்களா, குற்றம் சாட்டுறவங்களா, தேவனுடைய சபைக்கு எதிர்த்து நிற்கிறவங்களோட போய் நாம நிக்கிற வேண்டாம். கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து அக்கினி புறப்படும் என்று வாசிக்கிறோம். தேவன் தாமே அப்படி ஆகாதிருப்பதாக என்று நம்ம ஜெபிக்க. தேவனுடைய சபைக்குள்ள பயபக்தி இல்லாம, தேவனுடைய சபைக்குள்ள துணிகரமாக நடந்து தேவனுடைய நியாயத்தீர்ப்ப கோபத்தை வாங்கின அநேகரை குறித்து வேதாகமம் எழுதிக்கிட்டே போறதை பார்க்கிறோம். அநேகரை குறித்து வேதாகமம் எழுதிக்கிட்டே போறதை பார்க்கிறோம். தேவனுடைய சபையோட இணைந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கிறவங்களை குறித்து வேதாகமம் எழுதி வைத்திருக்கிறத பார்க்கிறோம். நம்ம தேவனுடைய சபையை நாம் கட்டுகிறவர்களோட நம்ம நிற்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறவங்களா மாற போறோமா? தேவனுடைய சபைக்கு விரோதமாக எதிர்த்து நியாயமா தோணும். நாதாவுக்கும் அபியுக்கும் அது நியாயமா தோணுச்சு. மிரியாமுக்கும் ஆரோனுக்கும் மோசைக்கு விரோதமாக எப்படி ஒரு மீதியானிய ஸ்திரியை திருமணம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிறத என்ன ஆகுமோ 12ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். எப்படி ஒரு மீதியானிய ஸ்திரியை திருமணம் முடிக்கலாம்? கரெக்ட். வேற ஸ்திரி என்ன செய்ய கூட திருமணம் முடிக்க கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? கட்டளை கொடுத்திருக்கிறார். அது எப்போ கொடுத்தாரு? திருமணம் முடிச்ச பிறகு கொடுத்தாரா? திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால கொடுத்தாரா? திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் கொடுத்தார். தேவன் குற்றமா தீர்க்கல. தேவன் மோசையை அங்கீகரிச்சார். அதுக்கப்புறம் தான் அவனை கூப்பிட்டு நீ எய்த்துக்கு போ, பார்வோன் இடத்துல இருந்து நான் என்ன செய்ய போறேன், என்னுடைய ஜனங்களை விடுவிக்கிறதுக்கு ஒன்ன பயன்படுத்த போறேன். தேவன் அவனை அங்கீகரிச்சிட்டார். ஆனா யாரால் அங்கீகரிக்க முடியல? சொந்த சகோதரன் ஆரோன். மிரியாம் யார்? கூட பிறந்த சொந்த சகோதரி. உடன் பிறந்த சகோதரன் ஆரோனால உடன் பிறந்த சகோதரி மிரியாமால முடியல. என்ன ஆகுமோ 12ஆம் அதிகாரத்துல அவங்க பேசுறாங்க, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் தான் பேசினாரா, எங்களை கொண்டு அவர் பேசினது இல்லையா? கர்த்தர் அதை கேட்டார். வாசிக்கலாம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, மோசேக்கு விரோதமாக பேசுறாங்க ஆரோனும் மிரியாமும். 2ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். யார் அதை கேட்டான்னு போட்டிருக்கு? கர்த்தர் கேட்டார். விரோதமா பேசினாங்க, மோசே கேட்டான்னு போடல. யார் கேட்டா? கர்த்தர் அதை கேட்டார். அவர் கேட்காரு. 8வது வசனத்தை வாசிங்க. நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரதீட்சியமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனதென்ன என்றார். விரோதமா பேசுறதுக்கு பயத்தோட காணப்படணும்னு ஆண்டவர் சொல்றார். மோசைக்கு விரோதமா பேசுறதுக்கு பயம் வேண்டாமா? ஏன் மோசைக்கு விரோதமா பேசுறதுக்கு உங்களுக்கு பயம் இல்லாமல் போயிடுச்சு? கர்த்தர் அதை கேட்டார். விரோதமாய் பேச ஏன் உங்களுக்கு பயம் இல்லாமல் போயிடுச்சு? அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போயிட்டாரு. அங்க என்ன நடக்க பாருங்க. 10ஆம் வசனம். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மலையின் வெண்மையை போன்ற குஷ்டரோகியானால் ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியா இருக்க கண்டான். பாத்தீங்களா எவ்வளவு பயங்கரமாக? அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே. அவர்கள் துக்கத்தோடு அதை செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே. எவ்வளவு பயங்கரமான ஒரு நியாய தீர்ப்பை நாம் இங்கே பார்க்கிறோம். குஷ்டரோகியா இருக்க கண் ஜெபிக்கிறான் பாருங்க. 13வது வசனத்திலே மோசே எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். அவனுடைய சமூகத்திலே நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக நம்ம காணப்படும். தேவனுடைய சபைக்குள்ளே தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்று அனுபவிக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். நிச்சயமாக நாம் அப்படி காணப்படும் பொழுது நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களா இருப்போம். நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம யாரோட இருக்கிறோம். தேவனுடைய சபைக்குள்ள நம்ம யாரோட இருக்கிறோம்? தேவனுடைய சபையை கற்றவங்களோட இருக்கிறோமா, அல்லது தேவனுடைய சபையை கற்றவங்களுக்கு விரோதமா எதிர்த்து நிற்கிறவங்களா காணப்படுகிறோமா? கர்த்தர் அதை கேட்டார். கர்த்தருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் போய்விட்டார். என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன என்று கர்த்தர் கேட்கிறார். இங்க மிரியாம் குஷ்டரோகியா மாற அவளுக்காக மோசே ஜெபிக்கிறான். எப்படி ஜெபிக்கிறான்? ஆண்டவரே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான் என்று நாம் வாசிக்கிறோம்.
நம்ம ஜெபம் பண்ண நம்ம முழங்கால் படிடுவோமா? நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம் அந்த நாட்கள்ல. ஆண்டவரே, நம்முடைய சபைக்குள்ள பயபக்தியோடு நாங்க காணப்படணும் ஆண்டவரே. நம்முடைய சபைக்குள்ளே ஆண்டவரே நாங்கள் நடுக்கத்தோடு காணப்படணும். நம்ம எல்லாரும் முழங்கால் படிக்கலாம். அந்த உபவாச ஜெப வேளையில பயம் இல்லாமல் ஆண்டவரே துணிகரமாக நடக்கிற வேலைகள், துணிகரமாக பேசுகிற வேலைகள், துணிகரமாக செயல்படுகிற வேலைகள், பயம் இல்லாமல் ஆண்டவரே அடி வாங்கிறாதபடிக்கு, ஆண்டவரே அடி வாங்குறதுக்கு ஏதுவாக செயல்படாதபடிக்கு உங்களுடைய சபைக்குள்ளே நாங்கள் பயந்திருக்கணும். உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஜனங்களோட நாங்க காணப்படணும் ஆண்டவரே. இந்த சபைக்காக நம்ம ஜெபிக்க போறோம் ஆண்டவரே. நம்முடைய சபையை கற்றவங்களா பின்னாட்களிலே ஆண்டவரே எங்களை நம்பி நம்முடைய சபையிலே பொறுப்புகளை, உத்தரவாதங்களை நீர் ஒரு யோசுவாவுக்கு கொடுத்ததை போல ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாக நம்முடைய சபையில காணப்படணும் ஆண்டவரே. ஆண்டவரே, துணிகரமாக பேசுகிறவங்களை விட்டு விலகிறணும் ஆண்டவரே. துன்மார்க்கமாக செயல்படுகிறவங்களை விட்டு விலகணும் ஆண்டவரே. விரோதமா பேசுறவர்களுக்கு விரோதமா விட்டு விலகி ஓடணும் ஆண்டவரே. அன்றைய அக்கினி பலிபிடத்திலிருந்து எழும்பி பட்சிக்குமானால் யார் தப்ப முடியும் ஆண்டவரே? நாம் ஜெபிப்போமா? நாம் ஜெப செய்ய போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிப்போம். தேவனுடைய சபைக்காக நம்ம ஜெபிப்போம். தேவனுடைய சபைக்குள்ள ஆண்டவரே ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. ஒருவரும் நஷ்டப்பட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லு ஆண்டவரே. ஒவ்வொருவரும் மனம் திரும்பட்டும் என்று ஜெபிங்க. சத்துருடைய தந்திரங்கள், வஞ்சங்கள், கண்ணிகள்ல யாரும் சிக்கிடக்கூடாது ஆண்டவரே. விரோதமா எதிர்த்து நிற்கிறவர்களாக அல்ல, என்னுடைய சபைக்குள்ள கீழ்ப்படிந்து அடங்குகிறவர்களாய் காணப்ப அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். எதிர்த்து பேசுகிறவர்களாக அல்ல, முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களாக அல்ல, அன்றைய கீழ்ப்படிந்து அடங்குகிறவர்களாய் காணப்பட நாம் தேவனுடைய கரங்களை ஒப்பு கொடுப்போமா? நாம் ஜெபம் பண்ண போறோம். நம்மள யாராவது ஒருத்தர் ஜெபிக்கலாம் ஆண்டவரே. தேவனுடைய சபைக்காக ஜெபிப்போமா? தேவனுடைய சபையிலே ஆண்டவரே நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஜனங்களாய் நாங்கள் காணப்படணும் ஆண்டவரே. நாம் ஜெபிப்போமா? நம்மள யாராவது ஒருவர் ஜெபிக்கலாம்.